இதெல்லாம் ஒரு பயமுறுத்தலுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணல. ரீசெண்டா எல்ஐகே படம் பார்க்க போயிருந்தாங்க. அந்த படத்தோட கதை 2040 நடக்கிற மாதிரி இருந்துச்சு. 2040 தமிழ்நாடோ சென்னையோ எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா வளர்ந்துருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வளர்ந்துருக்கு, ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் அந்த என்வரான்மெண்டலிஸ்டா படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே தோணிட்டே இருந்துச்சு. இப்போ நடந்த கிளைமேட் சேஞ்சினாலேயோ பொல்யூஷனாலேயோ 2040 அதோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இருக்கு ஜெமினை. ஸோ அதில் இப்போ நடந்த கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டை வச்சு பார்க்கும்போது 2040 எப்படி இருக்கும்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்த்தேன். ஸோ அது கொடுத்த 4 இமேஜை உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ், இது ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், அதனால எல்லாரும் மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க, ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்மாக் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இமேஜ் இது. நெக்ஸ்ட், இப்போ ஃப்ளட்டோ ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி 2040 ஒரு வருஷத்துல அதிகமான ஃப்ளட்ஸோ அதிகமான மழை இருக்கும்னு காமிக்கிற மாதிரி இந்த இமேஜை காமிச்சிச்சு. நெக்ஸ்ட், இப்பவே நமக்கு கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக கம்மியாயிட்டே இருக்கு. 2040 கிரவுண்ட் வாட்டர் ஸ்காசிட்டி பயங்கரமா இருக்கும், அதனால வாட்டர் ஸ்காசிட்டி அதிகமா இருக்கும், அதை காமிக்கிற மாதிரி இமேஜ் தான் இது. நெக்ஸ்ட், இப்பவே ஹீட்டும் டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரியும். 2040 ஹீட் வேவ் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும்னு காமிக்கிற மாதிரி தான் இந்த இமேஜ். நீங்க பாத்தீங்கன்னா 47 டிகிரி செல்சியஸ் காமிக்குது. இந்த மாதிரி அதிகமான வெர்டிகல் கார்டன்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்கு இந்த இமேஜ். ஸோ இதெல்லாம் ஒரு பயமுறுத்தலுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணல, பட் நான் பார்த்ததை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஷேர் பண்றேன். அண்ட் எல்ஐகே படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம மிஸ்டேக் ஃபாலோ பண்ணிக்கோங்க.